வணக்கம். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரெயினிங் இன் தமிழ். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரெயினிங் இன் தமிழ் சேனலில் இன்றைக்கி நான் பார்க்க போகிற வீடியோ டூயல் எஃப்என்டி யூஸ் பண்ணி எப்படி ஒரு கவுண்டர் டிசைன் பண்ணுறது, அசம்பிள் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி டீட்டெயில்ஸ். இப்போ நீங்கள் வீடியோ பார்த்துட்ருக்கீங்க. இப்போ நம்பர் பாருங்கள், 84, 85, 86 விசிபிளாக தெரியுது உங்களுக்கும். என்லார்ஜ் பண்ணிட்டுமா கொஞ்சம்? ஓகே, கொஞ்சம் என்ஜாய் பண்ணால் தெரியும் உங்களுக்கு. இப்போது 1994 இந்த மாதிரி வந்துட்டுருக்கு இல்லையா? அப்போது இது கம்ப்ளீட்டாக வரும். நான் என்ன பண்ணுறேன், ரீசெட் பண்ணுறேன். இந்த இடத்துல 2 சுவிட்ச் இருக்குது, 00 வந்துருச்சு இல்லையா? இப்போ பாருங்கள், 1 2 3 இப்படி வந்துட்டுருக்கு. இதில் இது ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ. நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்த எஃப்என்டியோட அப்ளிகேஷன்ஸ் இல்லாத இடமே கிடையாது. ஒரு வேயிங் மிஷினில் ஆரம்பித்து நமக்கு தெரிஞ்ச இண்டக்ஷன் ஸ்டவ்வில் இருந்து எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட்டில் கூடிய டிஜிட்டல் கிளாக்லேருந்து வேரியஸ் அப்ளிகேஷனில் யூஸ் பண்ணியிருக்கோம். ஒவ்வொரு வீடியோவிலும் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். இது எதுக்காக இந்த வீடியோ கொடுத்துருக்கோம் அப்படின்னா, கிட்டத்தட்ட நான் பார்க்கக்கூடிய இண்டஸ்ட்ரியல் எலக்ட்ரானிக்ஸில் எல்லாமே இந்த ஒரு எஃப்என்டி அரேஞ்ச்மெண்ட்ஸ் இருக்கும். ஒரு டைமர் இருக்கும். விசிபிளாக தெரிஞ்சுக்கணுங்கிறது டிஃப்ரெண்ட் கலரில் வேறு இருக்குதுன்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ உங்களுக்கு என்ன வேணுமோ அதை வச்சு நீங்கள் ஒரு அசம்பிள் பண்ணலாம். மார்க்கெட்டில் ஈஸிலி அவைலபிள், லோ பட்ஜெட் இந்த ப்ராஜெக்ட். முதல்ல ஒரு சிங்கிள் டிஜிட் வச்சு யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ டபுள் டிஜிட் யூஸ் பண்ணியிருக்கோம். numerical லெட்டர்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ 49, 50, தென் 51 அப்படியே போய்கிட்டே இருக்கும். சரி, இதுக்கெல்லாம் பேசிக் என்ன அப்படின்னு கேட்டால், ஏற்கனவே எஃப்என்டி பற்றி சொல்லியிருக்கோம். எஃப்என்டியில் இந்த மாதிரி ஒரு 7 செக்மெண்ட் சிக்பிளே அப்படின்னு சொல்லுவாங்க மார்க்கெட்டில். ஆனால் நான் 8 செக்மெண்ட் சிக்பிளேன்னு சொல்லியிருக்கேன். அதில் உங்களுக்கு ஒரு 8வது செக்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு டாட் டெசிமல் பாயிண்ட் குறிக்கும்னு சொல்லியிருக்கேன். இதில் மொத்தம் 10 கனெக்டிங் பின் இருக்கும். அந்த 10 கனெக்டிங் பின் என்னென்ன ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிறது கூட உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இப்போ ஒரு பார்த்தீங்கன்னா பாருங்கள், இது ஒரு எஃப்என்டியில் உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கேன், இந்த இடத்துல இந்த மாதிரி டிஸ்பிளேவோட பிரிண்ட் அவுட் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஓகேங்களா? அதில் காமனுங்கிற பாயிண்ட் ஒன்று இருக்கும் 2 பக்கமும். அதுக்கப்புறம் இந்த வரக்கூடிய ஒவ்வொரு லெட்டர்ஸுக்கும் இந்த மாதிரி வரக்கூடிய ஃபார்மேஷனை பற்றி நான் டீட்டெயில்ஸ் நான் சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? அப்போது எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு ஏற்கனவே ஒவ்வொரு வீடியோ கொடுத்துருக்கேன். ஒருவேளை நியூ கமர்ஸ் யாராக வந்தீங்கன்னா என்னுடைய ப்ரீவியஸ் வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன், அந்த வீடியோ பாருங்கள். அதில் ஏகப்பட்ட சர்க்கியூட் உங்களுக்கு கொடுத்துருப்பேன். இப்போ கவுண்டிங் ஆகிக்கிட்டே இருக்குது. 00 ஆரம்பிச்சிருக்கு. வேணும்னா உங்களுக்கு எமர்ஜென்சி அப்படின்னா ரீசெட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த 2 செட்டையும் ப்ரீசெட்டையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இதில் ஒரே சிங்கிள் ஒரு பட்டனில் கூட நம்ம 2 டிஜிட்டையுமே ரீசெட் பண்ண முடியும். ஓகேவா? சரி, இப்போ சர்க்கியூட் பார்க்கலாமா? சர்க்கியூட்டுக்குள்ளே போகலாமா? ஏற்கனவே சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, இந்த எஃப்என்டியில் ஃப்ளெக்சிபிள் நியூமெரிக் டிஸ்பிளேயில் காமன் கேத்தோடு ஒன்று இருக்குது, காமன் ஏனோடு இருக்குது. காமன் கேத்தோடு காமன் ஏனோடுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னால், உள்ளே இருக்கக்கூடிய எல்இடி அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணியிருப்பாங்க, உள்ளே ஒரு 8 எல்இடி இருக்குது. இந்த 8 எல்இடியோடைய ஏனோடெல்லாம் ஒன்று சேர்த்து கேத்தோட சுவிட்சு மூலிமா கன்வெர்ட் பண்ண அது காமன் ஏனோடு. கேத்தோடெல்லாம் ஒன்று பண்ணி கிரவுண்டில் கொடுத்துட்டு ஒவ்வொரு ஏனோடுக்கு தனியாக வோல்ட்டு கொடுத்தா அந்த எல்இடி ஒவ்வொரு செக்மெண்ட் ஏரியும். அது பேர் காமன் கேத்தோடு, காமன் ஏனோடு. ஓகேவா? இதனுடைய மேக்ஸிமம் வோல்ட் 5 வோல்ட்டு 5 வோல்ட் மேலே கொடுத்தா அது ஃபெயிலியர் ஆக சான்ஸ் இருக்குது. ஓகேவா? இதுலேயே உங்களுக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இது 1 இன்ச்சு டிஸ்பிளே, 2 இன்ச்சு 4 இன்ச்சு இருக்குது, கம்பைன் டிஸ்பிளே இருக்குது. இந்த மாதிரி நிறைய வேரியஸ் இருக்குது. ஓகேங்களா? இவ்வளோ தான் அப்படின்னு சொல்ல முடியாது, அந்தளவுக்கு மார்க்கெட்டில் இருக்குது. இந்த அப்ளிகேஷனில் அது இடமே கிடையாது. இது ஃபெயிலியர் நம்ம கன்ஃபார்ம் பண்ணணும், ரெடி பண்ணணும். அந்த நோக்கத்தில் தான் அது சொல்லிகிட்டு இருக்கோம். நியூ கமர் யாராவது சர்க்கியூட் உள்ள இந்த எலக்ட்ரானிக் சேனலுக்குள்ளே வந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காமல் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். கூடவே ஆளுங்க அதை அப்படியே செலக்ட் பண்ணுங்கள். ஓகேவா? தென் இப்போ இதில் என்ன காமிச்சிருக்கேன், ஒரு ட்ரூத் டேபிள் சார்ட் காமிச்சிருக்கேன். அதாவது 0 லெட்டர் வரணும் அப்படின்னா இந்த செக்மெண்ட்ஸ் எல்லாம் ஒளிரணும். 1 அப்படின்னு லெட்டர்ஸ் வரணும் அப்படின்னா இந்த 2 செக்மெண்ட்டுக்கு சப்ளை போகணும். 2 3 4 கரஸ்பாண்டிங்காக கொடுத்துருக்கு. ஏற்கனவே ப்ரீவியஸ் வீடியோவில் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது மேனுவலாக உங்களுக்கு நான் பண்ணி அசம்பிள் பண்ணி காமிச்சிருக்கேன். அந்த ஐடியா புரியணும் அப்படிங்கிறதுக்காக குறிச்சிருக்கேன். ஸோ இந்த மாதிரி இருக்குது. இது ட்ரூத் டேபிள், இது நோட் பண்ணி வச்சுக்கலாம், ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கலாம். ஓகே, சரி, பேசிக்காக பார்ப்போம். பாருங்களேன், இதுதான் ஒரு 555 ஐசி. இந்த 555 ஐசியை நம்ம அஸ்டேபிள் மல்டிவைப்ரேட்டர் அப்படிங்கிற ஒரு மோடில் செட் பண்ணியிருக்கோம். இதில் வர அவுட்புட் ஃப்ரீக்வன்சி 3வது பின்னில் வரும். இந்த 3வது பின்னில் வர ஃப்ரீக்வன்சி எதை பொறுத்து இருக்கும் அப்படின்னா, இந்த ஐசியினுடைய 7வது பின்னுக்கும் 2வது பின்னுக்கும் கிரவுண்டுக்கு இருக்கக்கூடிய காமன்ஸை பொறுத்து இருக்குது. குறிப்பாக 7வது பின்னுக்கு ஒரு 1K ரெசன்ஸு, தென் அதுக்கப்புறம் இடைவெளியில் ஒரு வேரியபிள் ரெசன்ஸ் ஒரு 100K,
தென் 10 mA 50 volt or 25 volt ஒரு கெப்பாசிட்டர் ஒன்று கொடுத்துருக்கோம். இந்த 3 சேர்ந்து தான் இது வரக்கூடிய அவுட்புட் பல்ஸை நிர்ணயம் பண்ணுது. இதில் வர்ற ஃப்ரீக்வன்சி வந்து 1 ஹெர்ட்ஸ் ஓகே சிக்னல். அதை வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். சிஆர்ஓ வந்து வெரிஃபை பண்ணிக்கலாம். இந்த 4026 அப்படின்னு ஐசி எடுத்திங்கன்னா இந்த ஐசியோட கான்ஃபிகரேஷன் பார்த்துட்டிங்கன்னா இந்த ஐசியில் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். 16 பின்னு 3 பின் சப்ளை, 8 பின் 2 பின் வந்து கிரவுண்டு. இந்த ஐசியோட 1 பின் வந்து கிளாக் இன்புட். இந்த கிளாக் இன்புட்டில் சிக்னல் வந்தால் அப்படின்னா உடனே ஆட்டோமேட்டிக்காக பின் நம்பர் 10, 12, 13, 9, 11, 6, 7 இதில் ஆல்டர்னேட்டிவாக உங்களுக்கு அல்லது இந்த ப்ரோக்ராம் படி இதில் சிக்னல் வெளியே வரும். உதாரணமாக 1 லெட்ரு வரணும் அப்படின்னா ஏபி அப்படின்னு 2 செக்மெண்ட் எரியணும். ஏபி அப்படின்னு 2 செக்மெண்ட் எரியணும் அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன சொல்லுவோம், ஏபி பிசி. ஏ வந்து சிங்கிள் டெசிமெண்ட்டு, பிசி ஒளிரணும். பிசி ஒளிர்ந்தால் மட்டும்தான் ஏங்கிற செக்மெண்ட் வரும். அப்படி ஏங்கிற செக்மெண்ட் வரணும் அப்படின்னு சொன்னால் இங்கே என்ன வரணும் அப்படின்னா பின் நம்பர் 12, பின் நம்பர் 3 ரெண்டுலேயுமே சைமல்டேனியஸாக வோல்ட் வரும். ரெண்டுலேயுமே வந்தால் தான் அந்த செக்மெண்ட் இது 2 செக்மெண்ட்டும் வரும். ஓகேவா? ஏங்கிற இந்த செக்மெண்ட், பிசி இந்த செக்மெண்ட் உங்களுக்கு ஏற்கனவே நடத்தியிருக்கேன். நியூ கமர்ஸ் யாராவது வந்தால் ப்ரீவியஸ் வீடியோ ஒரு 6 வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப தெளிவாக உங்களுக்கு புரியும். ஓகேவா? சரி, இப்போ கொடுத்துருக்கோம் இல்லையா? அப்போ ஒரு 555 ஐசி மூலமாக ஆசிலேட்டரை யூஸ் பண்ணுறோம். அதை 4026 ஒரு ஐசிக்கு கொடுக்குறோம். ஒரு ஐசிக்கு ஒரு எஃப்என்டி. ஓகேங்களா? இந்த 4026 வந்து ஒரு எஃப்என்டியை மட்டும்தான் ட்ரைவ் பண்ணும். 2 எஃப்என்டியை ட்ரைவ் பண்ணாது. ஓகே, சரி. இப்போது நமக்கு 2 செக்மெண்ட் வேணும், 2 எஃப்என்டி வேணும் அப்படின்னா அந்த சர்க்யூட்டை கொஞ்சம் மாடிஃபை பண்ணணும். என்ன பண்ணணும்? சேம் ஆசிலேட்டர் 2 4026 ஐசி கொடுக்கணும். அந்த 2 4026 ஐசி கொடுத்து 2 எஃப்என்டியை நம்ம ட்ரைவ் பண்ணலாம். இது காமன் கேத்தோடு டிஸ்பிளே ட்ரைவ் பண்ணோம். ஓகே, இதனுடைய சர்க்யூட் எடுத்து பார்த்துட்டிங்கன்னா பாருங்கள், இதுதான் சர்க்யூட். கொஞ்சம் என்லார்ஜ் பண்ணிக்கலாம். சர்க்யூட் தெரியுதா உங்களுக்கு? போதும். இப்போ பாருங்கள், இது 555 ஐசி ஒன்று இருக்குது, 4026ல் 2 ஐசி இருக்குது. இந்த 2 ஐசியில் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இது வந்து அஸ்டேபிள் மல்டி வைப்ரேட்டர். இங்கே சுவிட்சை அமுத்தி பிடிச்சோம் அப்படின்னா சர்க்யூட் க்ளோஸ் ஆகும். சர்க்யூட் க்ளோஸ் ஆனோடனே இந்த அஸ்டேபிள் மல்டி வைப்ரேட்டருடைய 3ஆம் பின்லேருந்து பல்ஸ் வெளியே வரும். இந்த வர்ற பல்ஸு நேராக என்ன பண்ணுது அப்படின்னா பாருங்கள், கிளாக் பல்ஸ் என்ன பண்ணுது, நேராக இந்த 1ஆவது பின்னுக்கு உள்ளே போகுது. ஓகே, இதிலேருந்து இந்த செக்மெண்ட்டு வேலை செய்யும். ஓகே, இதனுடைய அவுட்புட் பின் எடுத்திங்கன்னா 5ஆவது பின்லேருந்து கேரி அவுட் சிஓ அப்படின்னு போட்டிருக்கு இல்லையா, அதுலேருந்து சிக்னல் என்ன பண்ணுது, இந்த செக்மெண்ட்டுக்கு என்ன பண்ணுது, 1ஆவது பின்னுக்கு உள்ளே போகுது. இதுதான் மெயின். இந்த கேரி அவுட் சிக்னல் மூலிமா என்ன பண்ணலாம், அடுத்தது போகலாம். இன்னொரு செக்மெண்ட் வேணும், இன்னொரு எஃப்என்டி ஆட் பண்ணணுன்னா இன்னொரு 4026 யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை 3 பத்தாவது 4 எஃப்என்டி வேணும் அப்படின்னா இன்னொரு 4026 இப்படி என்ன பண்ணலாம், நம்ம அப்படியே செயின் மாதிரி, அதுக்கு பேர் கேஸ்கோட் அப்படின்னு பேர். ஒன்றோட ஒன்றா செயின் மாதிரி இணைச்சிக்கிறோம். இதில் அவுட்புட் பில்லு மெயின்டைன் பண்ணி வந்துக்கிட்டே இருக்கும். ஓகேவா? சரி, இதில் எப்போ தெரிஞ்சுக்கலாம், நீங்கள் ஓனாக அசம்பிள் பண்ணால் மட்டும்தான் தெரிஞ்சுக்க முடியும். என்ன தான் தியரி படித்தாலும் ப்ராக்டிக்கல் பண்ணினா மட்டும்தான் புரியும். அந்த பர்பஸ்க்காக தான் ஒவ்வொருத்தரும் ஒரு வீடியோ நான் வந்து அசம்பிள் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கோம். ஏற்கனவே உங்களுக்கு நான் சொல்லியிருக்கோம், எங்களுடைய ட்ரைனிங் இன்ஸ்டியூஷன் ஒன்று இருக்குது. அதன் மூலிமா வேரியஸ் எலக்ட்ரானிக் கோர்சஸ், குறிப்பாக செல்ஃபோன் ட்ரைனிங், டிவி ட்ரைனிங், சிஆர்டி, எல்சிடி, எல்இடி, 5.1 ஹோம் தியேட்டர், அசம்பிளிங், ட்ரபிள் ஷூட்டிங், யூபிஎஸ் இன்வெர்ட்டர். அது இல்லாமல் மெயினாக இந்த சப்ஜெக்ட்டுக்குள்ளே வரதுக்கு முன்னாடி நான் ஒரு சப்ஜெக்ட் படிக்கணும்னு எல்லாத்தையுமே சொல்லுவேன். அதுதான் பேசிக் எலக்ட்ரானிக்ஸ்னு சொல்லுவேன். ஃபண்டமெண்டல் அது பேசிக். அதை படிச்சுட்டு எந்த கோர்ஸ்க்கு வேணால் நீங்கள் வரலாம். அது ஆன்லைனில் கிளாஸஸ் இருக்கும். டெய்லி 1 மணி நேரம் 30 நாள் ட்ரைனிங் வரும். மேற்கொண்டு விவரம் வேணால் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் கால் பண்ணுங்கள். உங்களுக்கு வேணுங்கிற டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ இது ஒரு டயக்ராம் சர்க்யூட். நீங்கள் ஒரு 0 பிசிபி, ஒரு டாட் பிசிபியில் பண்ணணும், இல்லையா ஒரு மைக்கா சீட் அட்டை எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். பட் ப்ராஜெக்ட் ரெடி ஆகணும். எந்த காரணத்துக்கு ஒன்றும் நீங்கள் பிரெட் போர்டு யூஸ் பண்ண வேண்டாம். ஓகேவா? ஏன்னா பிரெட் போர்டு கொஞ்சம் ஈஸியஸ்ட் வே. அது வந்து உங்களுக்கு சக்ஸஸ் பண்ணாது சர்வீஸுக்கு. ஓகேவா? புரிஞ்சுக்கலாம் சர்க்கியூட்டை, ஆனால் சக்ஸஸ் பண்ணாது. நம்ம ஃபீல்டில் சர்வீஸ் இன்ஜினியராக வரப்போகிறோம். நம்ம பார்க்க போகிற டிவைஸ் எல்லாமே அசம்பிள்டு சால்ட்ரு பண்ணிட்டு தான் வரும். அதுலேருந்து டீசால்ட்ரு பண்ணி அதுக்கப்புறம் நம்ம அசம்பிள் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும் சால்ட்ரிங் அண்ட் சம்மந்தமாக. ஓகேவா? சரி, இப்போ பாருங்கள், அப்போ என்ன சொல்லியிருக்கோம், 2 ஐசி இருக்கும், 2 செக்மெண்ட் வந்திருக்கு. அதே மாதிரியே உங்களுக்கு 3 எஃப்என்டி 4 எஃப்என்டி இது வேணால் ஆட் பண்ணிக்கலாம். இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், ஒரு டிஜிட்டல் கிளாக் செய்யலாம். இந்த டிஜிட்டல் கிளாக் செய்கிறது மூலிமா உங்களுக்கு என்ன வரும்னா அதில் சில ஐடியாஸ்லாம் நிறையா உங்களுக்கு வரும். நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோ நான் உங்களுக்கு போடுவேன். ஒரு கிளாக் பண்ணுற மாதிரி ஒரு டிஜிட்டல் கிளாக்கு, ஒரு 12 ஹவர்ஸ் வர்ற மாதிரி டிஜிட்டல் கிளாக்கு, 24 ஹவர்ஸ் வர்ற மாதிரி டிஜிட்டல் கிளாக் இருக்குது. அந்த சர்க்யூட் அடுத்து உங்களுக்கு அசம்பிள் பண்ணி காமிக்கிறேன். அது மட்டும் இல்லை, இது வந்து எஃப்என்டி, நார்மல் எஃப்என்டி, இது மார்க்கெட்டில் கிடைக்கும்.
நான் 8.5 வோல்ட் 8.5 இன்ச்சஸ் இருக்கக்கூடிய எஃப்என்டி ஓகேவா 12 வோல்ட் ஆப்ரேஷன் பண்ணக்கூடிய எஃப்என்டியை நான் நாளைக்கு உங்கள் வீடியோவில் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.